Director, can you hear me? Yes, I can. Yes. அனைவருக்கும் வணக்கம். உங்களை மது மன்னார் மாவட்டத்திலே ஒரு முக்கியம் பெற்ற ஒரு திருப்பதியாக விளங்குகின்ற மடு அன்னையின் உற்சவம் ஜூலை 23ஆம் தேதி ஜூன் 23 ஆரம்பித்து ஜூலை மாதம் 2ஆம் தேதி முடிவடைகிறது. எனவே அந்த 9 தினங்களும் மிகவும் ஒரு முக்கியமான நாட்கள். அதிலும் இறுதி 3 நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்கள். அந்த நாட்களிலே கூடுதலாக 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் மக்கள் அடியவர்கள் வருகிறது அருளப்படுகிற எல்லாமே வந்து காணப்படுகிறது. எனவே இது ஒரு மன்னார் மாவட்டத்திலே ஒரு வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்பட்ட ஒரு திருப்பதியாக மடு திருப்பதி காணப்படுகிறது. எனவே அங்கே வருகின்ற அந்த பொதுமக்களுக்கு அந்த சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அனைவரினதும் பொறுப்பானதாக இருக்கிறது. எனவே நாங்கள் கடந்த ஒரு வருடமும் நாங்கள் இதே பணிகளை எல்லா திணைக்களங்களின் ஒத்துழைப்போடு நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். எனவே இந்த வருடமும் அதே போன்ற ஒரு ஒத்துழைப்பினை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனவே அந்த நோக்கத்தோடு தான் உங்கள் ஒரு விடயங்கள் சார்பாக கலந்துரையாடி ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் வருகிறது. இந்த நடைபெறுகின்ற இந்த மடு அன்னைக்குரிய அந்த திருவிழாவினை விதமான அசௌகரியமின்றி சிறப்பான முறையிலே கொண்டாடுவதற்கேற்ற வகையிலே நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். எனவே இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே வரவேற்றுக் கொண்டு கூடுதலாக இந்த மீட்டிங் நாங்கள் தமிழிலே கொண்டு போக வேண்டாம். கூடுதலான தமிழ், ஆனால் அந்த பாதுகாப்பு மற்ற அந்த சம்பந்தப்பட்ட விடயங்கள் வரைக்க நாங்கள் இங்கே ஆங்கிலத்திலும் மற்ற சிங்களத்திலும் அதை கொண்டு போகலாம். எனவே நாங்கள் அந்த குறிப்பிட்ட விடயங்கள் வரும் பொழுது அதிலே கதைக்கலாம். எனவே நாங்கள் இந்த கூட்டத்திலே நாங்கள் தொடர்ந்து நமது குறுமுதல்வர் மன்னார் மாவட்டத்தின் குறுமுதல்வர் அவர்களை இன்றைய கூட்டத்தினை உரையாற்றி ஆரம்பித்து வைக்குமாறு பிரார்த்தனை. Mr. Kanageswaran, government departments, authorities and security personnel, the others, those who are gathered here, good afternoon. First of all, on behalf of His Lordship Bishop Andonipillai Gnanapragasham, I thank you all for your continuous support to our beloved Mother Shrine. As you all know, this Mother Shrine is drawing variety of people every year. We have 2 major feasts. One is in July 2nd. The other one is August 15th. These both festivals are, we call them major festivals. We have other minor feasts throughout the year, but these both festivals are major feasts where a lot of people are coming, both Tamils and Sinhalese from all over the Sri Lanka. So on the spiritual side, the spiritual arrangements are being done by the diocese under the leadership of Bishop and also administrator of the Madu. We look into the spiritual needs of the people, because mainly people are coming to Madu for the spiritual satisfaction, spiritual needs. So that of course we will look into that. We will do all the arrangements. For every major feast, all the Manna priests, nearly 100 priests will be gathering there. They will be staying throughout the novena days, that is for 9 days. But the other side,
the other secular arrangements, the other basic facilities of the people are being done by the government, mainly by the Kacheri, under the leadership of government agent, district secretary. So we are very grateful for your continuous support every year under the leadership of our beloved GA. You all come together 2 times. One meeting is held here at Kacheri. The next meeting will be holding in Madu Shrine itself. So we are very much grateful and very appreciative of your support, and we hope this year also for this July feast your cooperation will be there for us, and there will be a smooth running of the feast this time also. இந்த நாளிலே மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டரை சார்பாகவும் மறைமாவட்ட குருக்கள் அனைவருடைய சார்பாகவும் உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் நன்றி சொல்கின்றோம். வருடாந்தம் நடைபெறுகின்ற இந்த 2 முக்கிய பெரிய திருவிழாக்கள், ஜூலையிலும் ஆகஸ்டிலும் நடைபெறுகின்ற இந்த திருவிழாக்களுக்கு பெருந்தொகையான மக்கள், நாட்டின் அனைத்து பாகங்களிலிருந்தும் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஈவன் கத்தோலிக்கர் அல்லாத பிற சமய சகோதரர்களும் பெருமளவிலே வருகின்றார்கள். அவர்களுடைய ஆன்மீக தேவைகளை மறைமாவட்டம் என்ற அடிப்படையிலே மறைமாவட்ட ஆயர் தலைமையிலே எல்லா குருக்களும் இணைந்து நாங்கள் அந்த தேவைகளை நிறைவேற்றுகின்றோம். அதே வேளையிலே ஏனைய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்வது அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்கின்றது. எங்களுடைய ஜிஏ அவர்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல இது ஒரு கெசட்டட் ஃபீஸ்டாக இருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மடு திருப்பதிக்கு ஆற்றி வருகின்ற எல்லா விதமான சேவைகளுக்காகவும் உங்களுடைய மேலான பங்களிப்புக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். அதே போன்று இந்த வருடமும் உங்கள் எல்லோருடைய உதவியோடு பங்களிப்போடு இந்த ஆடி மாத திருவிழா சிறப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கின்றோம். நன்றி. Yes, please. All the government officers on behalf of the Department of Business Affairs, all officers who are participating to facilitate the paintings who are coming to the Madu. To the feast மட்டும் எங்களோட டாக்டர்ஸ், நர்சஸ், ஸ்டாஃப்ஸ், டிஸ்பென்சர், அதே மாதிரி எங்கள் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து அந்த டியூரிங் அந்த டைமில் வந்து ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கு ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அந்த 23rd அவங்க வருவாங்க. 2வது வந்து டெங்கு கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி. நாங்கள் அந்த ஃபீஸ் டைமில் வந்து சர்வே செய்து வந்து ஃபோக்கிங் வந்து ஃபீஸுக்கு கிட்ட தேவைப்பட்டு சொன்னால் இது 72 hours வந்து அந்த ஃபோக்கிங் அதை செய்யறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து வாட்டர் வந்து தெரியும். இப்போ டிஃபர் புயலான நிறைய வாட்டர் கண்டமினேஷன் நிறைய இருக்குது. இப்போ பப்ளிக் வெல் அதுகளுக்கு குளோரினேட் பண்ண வேண்டியிருக்குது. குளோரினேஷன் அது நாங்கள் எங்களோட சைட்லேருந்து செய்வோம். எங்களுக்கு ஸ்டாஃப் பிஹெச்ஆர் இருக்காங்க, செய்கிறதுக்கு ஒரு ஸ்டாஃப் வந்து அலோகேட் பண்ணால் எங்களுக்கு வந்து ஈஸியாக கோஆர்டினேட் பண்ணுறேன். ஓரொரு செயற்பாடுகளையும் நீங்கள் பொறுப்பளிப்பீர்கள். இப்போ இந்த லோஜிஸ்டிக் இதுக்கு நேரம் இந்த இது அப்படி இப்படி நீங்கள் உங்கள் ஃபாதர்ஸும் நீங்கள் டியூட்டி போடுவீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இங்கே அந்த எம்ஓச்சோட புணர்பட்டு வீடுகளை செய்கிறோம் பாதுகான புறப்படுத்திவிட்டால் அவர் அந்த செயற்பாடுகள் எல்லாம் கூட செய்வீங்க. அவரோட நஞ்சு எல்லா வசதிகளும் அவரோட நஞ்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். டாக்டர், இப்போ நீங்கள் வந்து மடுவில் செய்ய போகிற உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அதை தயவு செய்து எங்களுக்கு ஒரு கொப்பி ஒன்று தான். யார் யார் பொறுப்பாக செய்ய போகிறாங்க. போட்ட தண்ணியில் செய்கிறதா இல்லாட்டி எம்ஓஹெச் செய்கிறதா? எம்ஓஹெச் வந்து ஒன்லி செக்கிங், இது குவாலிட்டி செக் பண்ணுறது எங்களோட பிஹெச்ஆர் செக் பண்ணுவாங்க. அப்போ பணமுறை 2க்கும் இடையில் உள்ள பெரிய பிரச்சனை அங்கே ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வந்தது.
3 டியூப் எல்லாம் மூடி தண்ணி எடுக்கலாம்னு சொல்லி போட்டு. அப்போ இதுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் கூடுதலாக நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அந்த விஷயத்தில் எங்களுக்கு போன முறை குடிதண்ணீர் இல்லை அத்தனை பேருக்கும் வந்த ஆளுகளுக்கு. முடிந்த உடனேக்கே அந்த டேங்கெல்லாம் தூக்கி கொண்டு போயிட்டாங்க. அது போட்டை போட்டு செய்கிறதா அப்படி எம்ஓஹெச் செய்கிறது? எங்களது வந்து நாங்கள் போட்ட சாம்பிள் எடுத்து அனுப்புவோம். சாம்பிளில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நாங்கள் குளோரினேட் பண்ணுவோம். தூக்கிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு தயவு செய்து அந்த இதுகளை உங்களோட டிபார்ட்மெண்ட் செய்கிற இதுகளை எங்களோட கோஆர்டினேட் பண்ணி செய்யுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டரோட இருக்கிறார், அட்மினிஸ்ட்ரேட்டரோட யார் யார் உங்களுக்கு வாராங்க என்னென்ன செய்ய வேணும்ன்றதை சொல்லி தயவு செய்யும். எங்களுக்கு மிதமிஞ்சிய வேலையாட்கள் அங்கே தேவையில்லை. எங்களுக்கு 15 எம்ஓஹெச் இந்த பிஹெச்ஐ மாதிரி தேவையில்லைங்க மடுவுக்குள்ள தேவைப்படாது. அதுவே தயவு செய்து அந்த இதுகளை எங்களோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி செய்யுங்க. இந்த கூட்டத்தில் மட்டுமே எங்களுக்கு பிஹெச்ஐஸ் தேவை வந்து தனியாக ஓட்டுறதுக்கு மட்டும் ஒவ்வொரு டீமாக பிரிஞ்சு செய்வாங்க. ஸ்லாட்டரிங் ஒரு டீம் செய்யும், ஃபுட் அண்ட் ஹேண்ட்லிங் அதுகள் ஒரு டீம் செய்யும், வாட்டர் சானிடேஷன் அதுகள் பார்க்கறதுக்கு ஒரு டீம். அதுகள் இல்லாமல் இருந்தது சொன்னால் எங்களோட ரோஸ்டர் படி தான் நீங்கள் மடப்பெருமாள் நீங்கள் ஒரு பொதுவான ஒரு ஆடை அதுக்கு நியமிங்கோ அவரோட கோஆர்டினேட் பண்ணி அதை செய்யலாம், அதில் செய்யலாம். மற்றது இப்போ கூடுதல் அது போட்டுட்டு அதை நாங்கள் கலைப்போம். அந்த நீர் சம்பந்தமான விஷயம் பெரிய அதில் பார்க்கலாம். அதில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஃபோக்கிங் அது நீங்கள் சொன்ன மாதிரி அதில் செய்யலாம். அதாவது அதுக்கு இப்போ உங்களுக்கு இப்போ எத்தனை அதுக்கு தேவையான லேபரர்ஸ் அந்த அந்த அது தொடர்பாக உங்களுக்கு எத்தனை பேர் மேலே பணியாளர் இருக்கிற மொத்தமாக அதுக்கு எங்களுக்கு அந்த பிளான் இருக்குது. ஃபாதர் அந்த கோஆர்டினேஷன் யார் செய்கிற போகிறோம்னு சொன்னால் நாங்கள் அந்த பர்சனோட நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி எங்களுக்கு தேவையானது நாங்கள் எங்களுக்கு ஸ்லோட்டர் செய்கிறது யாரு, மற்றது இது மற்ற இதுகள் லேபர்ஸ் கிளீனிங் இதுகளுக்கு யார் என்ற பிஹெச்ஐ அவைகளுடைய பெயர் அவைகளுடைய டெலிஃபோன் நம்பர் தந்தால் நாங்களும் அவர்களோட தொடர்பு கொள்ளுவோம். அவைகள் எங்களை மிஞ்சி போய் ஒர்க்கர்ஸோட பிரச்சனை பண்ணுறது அவ்வளோ சரியில்லை. எங்களோட சர்ச் ஒர்க்கர்ஸும் இருக்கிறாங்க, மற்றது பிரதேச சபை ஒர்க்கர்ஸும் இருக்கிறாங்க. சிலர் நாங்களும் ஹயர் பண்ணுறோம் வெளியாக இருந்து காணாமல் இந்த லேபர்ஸ் போதாதபடினாங்க. அப்போ அதனால் எனக்கு யார் யார் அதுக்கு புறப்பட்டு சொல்லி பெயரையும் எந்த பிஹெச்ஐ புறப்பட்டு சொல்லி பெயரையும் டெலிஃபோன் நம்பரையும் தந்தால் நான் அவர்களோட தொடர்பு கொண்டு அவர்களுக்குரிய இது செய்வேன். மற்றது வந்து ஃபக்கிங்கும் வந்து எங்களுக்கு 72 hours முதல் போதாது. நீங்கள் 3 days தொடர்ந்து அடிக்கிற நீங்கள். அப்போ அந்த 3 days இதை நீங்கள் பழமை மாதிரி செய்தால் தான் நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று சோதனை ஒன்று செஞ்சினா அங்க டெங்கு நுழம்பு இருக்கு, அந்த இதுல தேவைப்பட்டா மட்டும்தான் வந்து 72 hours தான் வந்து அந்த இது நீங்கள் வெள்ளனையை அடிச்சிங்கன்னு சொன்னால் பீஸ் நேரத்தை திருப்பி நுழம்பு வழி. அப்போ அதுக்காக சேர்த்து தான் அந்த நீங்கள் அதை முதல் தேவையாண்டதுக்கு பாருங்க அந்த கண்ட்ரோல் தான் அதை அந்த இடங்கள்ல அதுக்குரிய புறாம்பிகள் அதுகள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை செய்வீர்கள். கிட்டத்தட்ட மடுவுலேருந்து எங்களுக்கு 2 வருஷமா டெங்குலேருந்து யாரும் கேசஸ் வந்ததில்லை. வெளியிருந்து வர்றாக்கள் கொண்டு வந்து செய்கிறதோடைய உள்ளுக்குள்ளேருந்து எந்த கேசஸ் வருது. அதனால் எங்களுக்கு உண்மையாகவே வந்து சர்வே செய்து பார்த்து டெங்கு பரவலுக்கு நுழம்பு இருக்குதான்னு சொல்லி பார்த்து சர்வே செய்து போட்டு இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் பொங்கிங்க செய்வோம். அதோட தேவைப்பட்டால் நீங்கள் என்னென்ன அதுக்குரிய மண்ணெண்ணெய் இப்படியான வேலைப்புறாது நீங்களும் அதை செய்வீங்களா? அதுக்கு எங்களுக்கு டீம் இருக்குது, எங்களுக்கு மெஷினரி இருக்குது, எங்களுக்கு வர்ற எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு பார்த்து மேலதிகமானதை நீங்கள் போகிறோம். அதுக்கு நாங்கள் ஒரு போக போயிட்டு தருவோம். இது ஆரம்ப கூட்டம். இதுக்கு முன்பு திருவிழாவுக்கு முதல் நாங்களும் ஒரு கூட்டம் போட்டு அதில் வைப்போம். அதில் நாங்கள் டீட்டெயில்ஸை அதில் நாங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் அது சம்மந்தமான ஆயுதங்கள் இருங்கோ. மற்றது கூடுதலாக உங்களுக்கு பழமையாயிடுச்சு ஆம்புலன்ஸ் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறதுக்கு மேலதிகமாக நாங்கள் எங்களோட பண்டு வச்சாங்க ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது. அதையும் நாங்கள் தேவைப்படுதுன்னு சொன்னால் நாங்கள் சர்வீஸ் பண்ணுவோம். அதையும் தேவைப்பட்டால் அதையும் இதை வச்சுருக்கோம். மற்ற மெடிக்கல் டீம் வந்து அது ரோசல் படி ஒவ்வொரு நாளும் டாக்டரும் நர்ஸ் ஸ்டாஃப் டிஸ்பென்சர் அதே மாதிரி எங்களோட ஆரம்பத்துலேருந்து மருந்து அது ஒவ்வொரு நாளும் சப்ளை பண்ணிக்கணும். ஆம்புலன்ஸ் மடுவிலே நிற்குமா இல்லாட்டி கொண்டு விசாரில் மட்டும் இருக்குமா? அது தேவைப்பட்டதுன்னு சொன்ன பக்கத்தில் இருக்குது. என்ன சொன்னால் இப்போ எங்களுக்கு வெயிட்டுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கிறதால தேவைப்பட்டதுன்னு சொன்னால் பக்கத்தில் நிற்கிறது உடனே வந்து மடுவில் நிற்காது.
மடு சர்ச்சில் நிற்கிறதுக்கு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி இருந்த சொன்னால் முதல் 3 நாள் கடைசி 3 நாள் கடைசி நாள் அது நிற்கும். கடைசி நாள் இந்த முதல் இதுன்னா தேவை பார்த்து உடனே எடுக்கிறாங்க. கடைசி அந்த வேஸ்ட் வந்து அதுக்கு முன்னுக்கு நாள் அடுத்த ஃபீஸ் எல்லாம் மேலதிகமாக நாங்கள் தேவைன்னு சொன்னால் மறுநாள்லேருந்து நாங்கள் மற்றது நாங்கள் இதுக்கு மேலதிகமாக சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் சென்ட் ஜோன்ஸ் இருக்குங்களா? உங்களுடைய ஆம்புலன்ஸ் இருக்கா? அதில் உங்களுடைய ஆம்புலன்ஸ் ஒன்று மற்ற ரெட் கிராஸ் இருக்குல்லையா? ரெட் கிராஸ் உங்கள்கிட்ட என்ன மாதிரி உங்கள்கிட்ட ஒன்று நிற்கும். அது என்ன திருவிழா முதல் துவக்கத்தில் 20 நிற்குமோ? அதை கிட்ட இருக்கும். அவ்வளோ நேரத்தில் இப்போ உடனே ஹோல்ட் பண்ணலாம். அந்த சைட்லேயே அந்த இதுலேயே நிற்கும். இதுலேயே நிற்கும். அந்த இது உங்கள்கிட்டயே ஒன்று இருக்கட்டுக்கும். மற்றது உங்கள்கிட்ட அந்த திருவிழா டைம் கண்ட இதில் வச்சிருக்கோம். உங்களுடைய தொடர்புகளை தயவு செய்து எங்களுக்கு தந்துருவாங்க. கிறிஸ்டியன் யாரெல்லாம் டியூட்டிகளை போட்டு ஒரு இதுகளையும் ஒரு நாள் கிறிஸ்தி அப்புறம் போகிறோம். உதவியோடு இந்த கூட்டத்தை நடாத்தியதற்காக முதற்கண் உங்களுடைய கௌரவ மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை ஆயுஷ் சார்பாகவும் குரு முதல்வர் சார்பாகவும் பரிபாலகர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஒதுக்கி எங்களுடைய மடு பிரதேச சபை செயலாளர் மற்றும் மடு ஆர்மி போலீஸ் ஏனைய திணைக்களங்களினுடைய அதிகாரிகள் நீங்கள் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி இந்த பணிக்காக வந்ததற்காக மிகவும் நன்றி கொள்ளுகின்றேன். இந்த நேரம் உண்மையாகவே மிகவும் முக்கியமான நேரம். வருடத்தில் ஒரு முறை நடக்கின்ற திருவிழா. இந்த திருவிழாவுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணித்து செய்கின்ற முழு பணிக்காக நான் நன்றியும் கூறிக்கொள்கின்றேன். அன்னையினுடைய ஆசீரும் அருளும் நிச்சயமாக உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டி நிற்கின்றேன். I sincerely thank you all the officers who are present here for the valuable time you spent here for the meeting. Once again I thank you and I pray all of you for Our Lady of Madu. Thank you very much.